ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பிரியாணி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சோடனே பட்டை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஊற்றியாச்சு. காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். நம்ம வச்சு கிண்டி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி வைக்க போகிறோம். இந்த சமயம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம முடியாச்சு. 3 விசில் வந்தோடனே நிறுத்திக்கலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இன்னும் ஒன்று கலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா காரம் போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டாங்கல்ல. இதாண்ட மால்ட்டு குடிக்கிறதுக்காக பால் காஞ்சிட்ருக்கு. வீட்லேயே மால்ட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் பாப்பா காத்தி கொடுப்பேன் கலையில். பாப்பா குளிக்க சுடு தண்ணி ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஏபிசி மால்ட்டு தான் நான் வீட்லேயே செஞ்ச மால்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் டெய்லியும் பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி கிட்ஸுக்கு ஆற்றி கொடுங்க. பாலில் நல்லா குடிப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி. மஷ்ரூம் பிரியாணி, பாப்பாவுக்கு முட்டை, மேலே பெப்பர் தூவி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு நாவப்பழமும் வாழைப்பழம் பழுத்திருச்சு. தோல் உரிக்காமல் தான் வச்சுருக்கேன். இதுதான் பாப்பாவுடைய லஞ்ச் பாக்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி இதான் பாப்பாவுடைய லஞ்ச் பாக்ஸ்.